ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு 2 நல்ல செய்திகளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில ராஜயோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் தங்கமே. ஏதாவது மனிதனுக்கு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லியும் கூட நீ சில விஷயங்களை பற்றி யோசிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் நிறுத்திவிட்டாய். இப்போதெல்லாம் பொழுதுபோக்குக்காக நீ அதிகமா நேரம் செலவழிக்கிறது போல இருக்கு. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ என் தங்கமே. கற்றலை நிறுத்தும் மனிதன் 20 வயசோ 80 வயசோ அதோட அவங்களுக்கு வயசானது போலதான். ஆனா கற்றலை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கவங்க, ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க எவ்வளவு வயசானாலும் இளமையாக இருப்பார்கள். அதனால் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமாக என்ன நடந்தாலும் அல்லது எது நடந்தாலும் உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் அடுத்தடுத்து நடக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டும் என் தங்கமே. அன்பும் இரக்கமும் நிறைஞ்ச உன்னுடைய இதயம் மன வலிமையோட இருக்கு. நீ எப்போதும் இதே அளவு மன உறுதியோடையும் மகிழ்ச்சியோடையும் உனக்கான காரியங்களையெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணுன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. உன் மனசை நீ தூய்மையா வச்சுக்கிற. உன் சாயப்பா என்னையே நீ முழுசா நம்புற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் எதுவும் தவறான விஷயங்கள் நடக்கும்படி நான் விட்டுடுவேனா? மனிதர்கள் எப்போது தங்களுடைய மனப்பான்மை மாத்திக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாற் போலவே அவர்கள் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கும். ஏன்னா மனதின் பிரதிபலிப்பு தானே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். உன்னுடைய மனசை நீ எப்போதும் தைரியமாகவும் உற்சாகமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் மிக சிறப்பானதாகவே இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாதே என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையை என் பொறுப்புகள்ல என் கைகள்ல நான் ஏத்துக்கிறேன். இனி உன்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாக போகுது. உண்மையான நம்பிக்கையோடு இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன். இனி எல்லா சிறப்பான விஷயங்களையும் பெற்று நீ சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே வாழ போற. யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அன்பா பேசி புரியவை. அன்பால் உன்னுடைய காரியங்களை செய்ய பழகு. ஏன்னா மிரட்டி பணிய வைக்கிற எந்த விஷயமும் உனக்கு வெறுப்பை கொடுத்துரும். யாரையும் மிரட்டாம யாரையும் கஷ்டப்படுத்தாம யார் மீதும் கோபப்படாமல் உன்னுடைய காரியங்களை அன்பாலும் பொறுமையாலும் பணிவாலும் செய்து முடித்து விடு என் செல்லமே. உன்னுடைய உடல் நலன் மேல நீ எவ்வளவு அக்கறையோடு இருக்கியோ அதே போல உன்னுடைய நேர்மை மீதும் நீ அக்கறையோடு நேர்மையான காரியங்களை எப்போதும் செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. தோல்விங்கிறது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது. நீ அடுத்த முறை இந்த காரியத்தை மிக சிறப்பா கவனமா செய்யணுன்றதுக்காக எச்சரிக்கையாக தான் உனக்கு இந்த முறை தோல்வியை சாதாரண விஷயத்துல சின்னதா கொடுத்தேன். இந்த சின்ன விஷயத்துல நீ தோல்வி அடைஞ்சதால இனி அடுத்த முறை மிக பெரிய விஷயத்தை செய்யும் போது சிறப்பாய் கவனமாய் செய்து சாதிச்சிடுவன்ற நம்பிக்கையும் வெற்றி பெறுவங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு என் தங்கமே. இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காம நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காம இனி என்ன செய்யணுமோ அதை செய்யப்போ. ஏன்னா முடிஞ்சதை கணக்கெடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இருப்பதும் காணாமல் போய்விடும். இனி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பெறணும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பூதாகரமாக நினைச்சு நீ பயப்பட வேணாம். மறைத்து பேசுபவன் எல்லாம் நல்லதவனாகவும் மனசுல பட்டதையெல்லாம் பேசுபவனாகவும் இந்த உலகத்துல கெட்டவனாகத்தான் இருக்கான். உன் மனசுல பட்டதையெல்லாம் பேசக்கூடிய யதார்த்தமான பிள்ளையாக நீ இருக்கன்றது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்க அதை அப்படி புரிஞ்சுக்கிற மாட்டாங்க தானே. எதை பேசினாலும் யோசிச்சு பேசு. உன் மனசுல தோணிடுச்சுங்கிறதுக்காக அதை உடனே அடுத்தவங்க முன்னால அப்படியே பேசிவிட வேண்டாம். அது சரியா இந்த இடத்துல பேசலாமா, அதன் மூலமாக யாருக்காவது நன்மை இருக்கா நல்லது நடக்குமான்னு யோசிச்சு பேசு. தேவையில்லாத விஷயங்களையும் கெட்டதை உண்டாக்கக்கூடிய விஷயங்களையும் அடுத்தவர் மனம் காயப்படும்புடைய விஷயங்களையும் பேசுவதற்கு பதிலா பேசாம இருந்துடலாம். யாரோ உன்னை விமர்சிக்கிறாங்க குறை சொல்றாங்கன்னா அது காரணம் இல்லாமல் நடக்காது. ஏன்னா நீ எங்க ஜெயிச்சிருவியோ எங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னேறிடுவியோன்ற பயம் காரணமாக தான் அவர்கள் உன்னை விமர்சிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விமர்சனத்தையும் அவர்கள் சொன்னும் வார்த்தைகளையும் காதுல வாங்கிக்காம உன்னுடைய வேலைகளை பார்த்து சிறப்பா உன்னுடைய செயல்களை செஞ்சு போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா யாரிடமும் போய் நிற்காதே என் தங்கமே. இந்த சாயப்பா என்ன நோக்கி வா. பிரச்சனைகளை தூர்வாரி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து துன்பங்களை துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். எல்லாம் தெரியும்னு ஆட்டம் போடுறவங்களை எல்லாம் கடைசியில காலம் ஆட்டம் காட்டி ஓட வைக்கும். அதனாலதான் நீ எப்போதும் அன்பா பாசமா பொறுமையா அதே நேரத்துல பணிவாகவும் இருக்கணும்.
எல்லாம் எனக்கு தெரியும்னு ஆணவம் கொண்டு ஆடாமல் பொறுமையாய் பணிவாய் உனக்கான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருன்னு சொல்றேன். உன்னை வெல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் உன் வெற்றிக்கு நிச்சயம் இருக்கிறது.